சங்கீதம் 23 எடுத்து வச்சுங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 51லேருந்து 58 முடிய ஆக்கில இருந்துச்சு படிங்க. எல்லாரும் எடுத்துக்கட்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனாவது வசனம் சொன்னால் 51லேருந்து 58. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மர்மமாக்கப்படும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிப்பில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள். நாமும் மர்மமாக்கப்படும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக ஒழுங்கப்படும் என்று எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம், மரணத்தின் கூர்ப்பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரன், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியைகளை பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. ஆமென். சகரியா 23வது சங்கீதப்படி 1 to 6. சங்கீதம் 23ஆம் அதிகாரம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பரார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. ஆமீன். நல்ல ஒரு அருமையான செய்தியை கர்த்தர் தரப்போகிறார் என்றால் இதில் பார்க்கும்போது மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் நியாயப்பிரமாணம். நீ பார்த்தா அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்காதபடி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கவரில் நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். அதேபடி நியாயப்பிரமாணத்தை அழிக்காதபடி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். எப்படின்னா ரோமர் 3:21 வசனத்தை வாசிங்கன்னா அதில் தெளிவாக சொல்கிறார். ரோமர் 3:21 அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தாரா? இல்லை, அது முற்றிலுமான இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் சாட்சி. ஏன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணார் சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியாக்கப்பட்ட தேவநீதி எது சொன்னாலே கிறிஸ்து தான். ஏன்னா உலகத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்தான் புள்ள பிறக்கும். ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வல்லமையில் ஒரு பரிசுத்த ஆவியில் ஒரு கன்னியை உருவாக்கி அந்த கன்னியோடு தான் செய்து தன்னுடைய வித்தை அந்த கன்னிக்குள்ளே வச்சு அந்த கன்னியை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து சிலுவையில் தான் கிறிஸ்து பிறக்கிறார். கிறிஸ்து எங்கே பிறக்கிறாரு? சிலுவையில் பிறந்தார். இது யாருக்குமே புரியாது. கிறிஸ்து எங்கே பிறந்தார்னு சொல்லும்போது மரியாதை வயிற்றில் பிறந்தான்னு ஈஸியாக சொல்லிடுவோம். அப்படி தான் வேதத்தில் இருக்குது. கிறிஸ்து எங்கே பிறந்தார்? மரியாதை வயிற்றில் பிறந்தான்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் கிறிஸ்து எங்கே பிறக்குன்னு வேதம் சொல்லுது. அதே 3:15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன்னுத்துக்கும் ஒழுத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அந்த குதிங்காலை நசுக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடமிருந்து வல்லம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவம் 7 காய முத்திரை வேற தரிக்கிறார். அவருக்கு இடமிருந்து வல்லம் என்னும்போது சிலுவை 7 காயங்கள். 7 காயங்கள் என்பது இந்த மணிக்கட்டில் முதுகில் 40 மிளாரடி, ஈட்டியில் குத்து, குதிங்காலில் இந்த குதிங்கால், இந்த மணிக்கட்டு தலையில் முழுபடி. இடமிருந்து வல்லம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவம் 7 காயம் முத்திரை.
இந்த முத்திரை தான் ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் பெறக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை தரிக்கப்பட்டவங்க தான் பரலோகவாசிகள். இந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகவாசிகள். இந்த முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். அதான் யோவான் 1:12-13 படிக்க வேண்டாம், அப்புறம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா நாம் தேவபுத்திரர், நடமாடும் தேவபுத்திரராக நம்மளை மாற்றிட்டார். அப்போ நம்ம யாராக இருக்கணும் இன்றைக்கே நடமாடும் அப்போ அந்த நடமாடும் தேவபுத்திரர் புசிக்கக்கூடிய மன்னா, ஆவிக்குரிய மன்னா எப்பேற்பட்டதாக இருக்கும், எப்பேற்பட்டதாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சாப்பிட்டாங்க? மண்ணா, வானத்திலேருந்து மண்ணா கொட்டினார். அதை தின்னுட்டு இது என்னத்துக்குன்றான். அதை தின்னுட்டு இது என்னத்துக்கு, எங்களுக்கு சாப்பிட பிடிக்கலை, கறி மீன் ஒன்றும் இல்லையேன்றான். வெறும் காடைகளை விடிஞ்சவங்க பார்த்தா காடை ஒன்று 1 கிலோ 1.5 கிலோ இருக்குது. அதையும் தின்னுட்டு அதுவும் கொஞ்ச நாள் கழித்து அதுவும் சீன் போச்சுன்றான். எங்களுக்கு காய்கறி கூட, அதை கூட, இதை கூட, பேரிக்காய் கூட, என்னென்னமோ சொல்கிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினது அது எப்படியாக இன்றைக்கு காணாப்போன ஆடுகளாக இஸ்ரேல் கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்க வந்துட்டார். முதல்ல எங்கே வந்துட்டார்? உலகத்திலேயே இந்தியாவுக்குள்ளே, அது தமிழ்நாட்டில் ஊரின் திமிழ் 7ஆம் தூதன் மூலியமாக இன்றைக்கி வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சி, உங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டார். அதாவது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரும் கொண்டு வரன்ற மாதிரி தான் இந்த சத்தியம் இருக்கும். வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தில் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? தங்களுடைய உடல் பொருளாக அத்தனையும் கிறிஸ்துவுக்காண்டு பரிசுத்தமான முறையில் அர்ப்பணிக்கணும். தங்களுடைய உடல் பொருளாக அத்தனை யாருக்கு அர்ப்பணிக்கணும்? கிறிஸ்துவுக்காண்டி அர்ப்பணிக்கும். தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லை எடுத்துக்கொண்டு அனிதினம் என்னை பின்பற்றவன் சீசன் அர்ப்பணித்த மாதிரி நம்மளை நாமே வெறுக்கணும். யாரும் வெறுப்பாங்களா? வெறுக்க மாட்டாங்க. ஏன்? உலகத்தின் காரியங்களுக்கான தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் அப்படியே இல்லை, கிறிஸ்துவின் காரியங்களுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய தியானத்திலையும் ஜெபத்திலையும் முழங்காலையும் நின்று கண்ணீரோடு கதறோம். கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அந்த ஒரு தெளிந்த புத்தியோடு தெளிந்த ஞானத்தோடு நம்ம செயல்படுறோம். அப்போ நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமான முறையில் பதில் கொடுப்பார். அப்போ நீ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் எவ்வளோ பெரிய உத்தமமாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம செய்தி கடந்து போவோம். வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வச்சிருக்கார் ஒரு கையில். முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை கையில், முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் அதை வாங்குறதுக்கு யார் வாங்க முடியும்? ஆமாம், அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் தான் அந்த புஸ்தகத்தை வாங்க முடியும். இப்போ புஸ்தகத்தை வச்சுருக்கிறது யாருன்னா அடிக்கப்பட்டவர். சரி, புஸ்தகத்தை வச்சுருக்கவர் அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக உள்ளவர். அப்போ அடிக்கப்பட்டவருக்குள்ளேருந்து அவர் வெளியில் வர்றாரு. எலும்பு தசை நீக்கிட்டு ஒரு வெளியில் வர்றார். இவர் தான் வாங்க முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, அங்கே நிற்கும்போது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போனால் எலும்பு தசை நீங்கிடுச்சு, அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் வர்றார், புஸ்தகம் வாங்குறாரு. ஒரு இது அடுத்து அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் என்ன பண்ணுறாரு? அவருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போயிட்டு அவர் ஒரு டச்சு பண்ணோன்னே இங்கே வெள்ளியமுறை ஒரு மனிதரை 7 தூதல் கூட்டத்துக்குள்ளே எடுக்கப்பட்டு அங்கே போய் பார்த்தோன்னே இவரை போல் 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு அன்கான்ஷியஸாக விழுந்துறார். தேவனுடைய அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவரை தேவனுடைய வார்த்தை தொட்டோன்னா அவர் மறித்து இவருக்குள்ளே போயிட்டார். யாருக்குள்ளே? வெள்ளியமுறைக்குள்ளே போயிட்டார். போயிட்டு 111 நாள் வேலை செஞ்சு இவர் ஆக்ஷனில் சாவடிச்சிட்டார். அகால மரணத்தில் கொண்டுட்டார். வெள்ளியமுறை எப்படி ஆகிட்டார்? அகாலம். 111 நாள் வச்சுருங்க ஆசிரியரில் போட்டு எழுதிச்சு உயிரோடு வந்துடுவாங்க. இல்லை, அவருடைய காரியங்கள் அனாதி. ஏன்னா தேவன் அந்த சரீரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ரூபத்துலேயும் அந்த 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 வெளியான உள்ளான ரூபத்துலேயும் வெளியான சாயல்லையும். இப்போ அடக்கம் பண்ணப்பட்ட 72 மணி நேரம் கழித்து 2 தேவதூதர்கள் போயிட்டு அந்த உள்ளான சாயலையும் வெளியான ரூபத்தில் அந்த 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 அதை எடுத்து கொண்டு போயிட்டு அதை எடுத்துட்டாங்க. வெளியில் கொண்டு போயிட்டு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அதை கொண்டு போயிட்டாங்க. அந்த 3ஆவது ஆள் நிற்கிறார் பாருங்கள், அவர் தான் அவர். 3ஆவது ஆள் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவரும் மறித்து இவருக்குள்ளே போகிறாரு. இப்போ இவருக்குள்ளே போனோன்னா அங்கே 3 பேர் நிற்கிறாங்க. அந்த 3 பேரில் 3ஆவது நபர் இருக்கா பாருங்க, அப்போ இவர் தான் அவர். அப்போ இன்றைக்கு அப்போ என்ன சொல்லும்போது முத்திரையை திறந்த உடனே என்ன வருது? வெள்ளை குதிரை வருதா? வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை,
கலப்பின குதிரை. இந்த 4 குதிரைக்குள்ளேருந்து வர்றவர் இவர் தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. முத்திரையை வாங்குறோம் நிலைகளை பார்த்துங்க. முத்திரைகளை வாங்குறது எலும்பு தசையமாக இருக்கிறார் இல்லையா, எலும்பு அவர் முத்திரை வாங்குறாரு. முத்திரையை முத்திரைகளை உடைக்கிறதுக்கு முத்திரையை அவர் கையில் இருக்குது. ஆனால் முத்திரையை வாங்குறது அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். ஆனால் அந்த முத்திரையை திறக்கும்போது, முத்திரையை உடைக்கும்போது யார் வர்றான்? வெள்ளை குதிரை சிவப்பு குதிரை வர்றதான் யார் சொல்லும்போது இவர் தான் உயிர் தெழுந்தவர். மனுஷ சாயலில் மனுஷ ரூபத்தில் உயிர் தெழுந்த கிறிஸ்து இவர் தான். யாருக்காச்சும் புரியுமா? ஒருவனுக்கும் புரியாது. இவர் என்ன பண்ணுறாரு? உயிர் தெழுந்தே வந்துட்டார். இப்போ உயிர் தெழுந்து வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ அந்த முத்திரைக்குள்ளேருந்து வெளியில் வர்றாரு. வெள்ளை குதிரையில் வந்துட்டார். வெள்ளை குதிரை என்பது ஊழியம், கருப்பு குதிரையும் ஊழியம், சிவப்பு குதிரையும் ஊழியம், கலப்பின குதிரையும் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறது குதிரை என்பது ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் நிறைய இருக்குது. அதில் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் உள்ள ஒன்றுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க சொல்லும்போது இப்போ 7 முத்திரைகளையும் இவர் தான் உடைக்கிறார். 7 முத்திரைகளையும் உடைக்க பாத்திரமான இவர் தான். இப்போ ஒவ்வொரு முத்திரைக்குள்ளேருந்து ஒரு முத்திரையை உடைக்கும்போது வெள்ளை குதிரை வருது. அப்படியே ஒவ்வொரு குதிரைக்குள்ளேருந்து வரும்போது அப்போ என்ன சொல்லும்போது வேதத்துள்ள ரகசியங்களையும் மறைபொருளையும் அவர் வெளியரங்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும்? உலக மக்களுக்கு சொல்லணும். அப்போ சொன்ன உடனே இந்த சத்தியத்துக்காண்டி முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள்லாம் ஓடோடி வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புஸ்தகத்தை வாங்கிற அந்த 7 முத்திரைகளையும் முத்திரைக்கப்பட்ட புஸ்தகத்தை தன்னுடைய வலது கரத்தில் வைத்திருப்பவர் வந்து வைத்திருப்பவர். இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பதுக்கு ஒரு விளக்கம் அவர் சொல்கிறார்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல பெரிய சீசராக்கி, மத்திய 28:19 படிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல பெரிய சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிதா ஸ்தானத்துக்கு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் 2-5 7 முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை வைத்திருக்காருல. இல்லை கேளுங்க, அதான் சொன்னால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வச்சிருக்காருல கையில், அவர் தான் பிதா ஸ்தானத்தில் உள்ளவர். எலும்போடும் தசையோடு இருக்கார் இல்லையா, எலும்பு தசை நீக்கப்படலை, ஆனால் அவர் கையில் புஸ்தகம் இருக்குது. அவர் கையில் புஸ்தகம் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் போய் வாங்குறாரு இல்லையா, அவர் தான் குமாரன். இப்போ முத்திரைகளை உடைச்சோடனே வெள்ளை குதிரை சிவப்பு குதிரை வர்றால் இவர் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி. புரிஞ்சிருச்சா? இவர் தான் பரிசுத்தாவி. இப்போ எங்கேருந்து எங்கே வந்துட்டார்? முத்திரைகளை உடைக்கும் போது உள்ளேருந்து வெளியில் வர்றார். வெளியில் வரும்போது என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றதை தான் நம்ம பார்க்குறோம். குமாரன் புத்தகத்தை வாங்குபவர் எலும்பு தசையும் நீக்கப்பட்டு சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்குள் இருந்து மரித்து முதல் பிறந்தவர் இவர் தான். இவர் யாராக இருக்கார்? இவர் தான் குமாரன். பரிசுத்த ஆவி என்பது வெளிப்படுத்தல் 1, 2, 3, 4 முத்திரைகளுக்குள்ளிருந்து வெள்ளை சிவப்பு மங்கின நிறமுள்ள குதிரைக்குள்ளே வெளியில் வர்றார் இல்லையா, இவர் தான். முத்திரைக்குள்ளேருந்து வரவர் இவர் தான், வருவரும் இவரே. அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 6-7 படிச்சிங்கன்னா அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கொம்புகள் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. இந்த 7 கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது சொல்லும்போது 7 சபைகள். 7 கண்கள் என்பது எதுக்கு? தீர்க்கதரிசிகள். அப்போ 7 சபைகள் அப்படின்னு சொல்லும்போது 7 சபைனா அதாவது எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா, 7 சபைகள் வருது. அந்த 7 சபைகளுக்கு இப்போ நம்ம கவுண்டவுனில் வருது. இப்போ லவோதிக்க சபை தான் முன்னாடி வருது. அப்போ லவோதிக்க சபை முன்னாடி வரும்போது எந்த தூதன் வரணும்? 7ஆம் தூதன் வரலாம். இந்த 7ஆம் தூதன் வந்து தான் வேதத்தில் அனைத்து ரகசியங்களையும் மறைபொருளையும் உலகத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா இவனுக்கு பின்னாடி தான் 6 தூதர்கள் வராங்க. இவனுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்க? 6 தூதர்கள் வராங்க. அவங்க சபை மூலியமாக வரலாம், சபையில் தான் வரணும். எனக்கு பின்னாடி ஒரு 300 வருஷம் கழித்து 400 வருஷம் கழித்து புரியுங்களா, நான் இப்போ 7ஆம் தூதன் 6ஆம் தூதன் எழும்போம், சபையில் தான் எழும்போம். அப்போ இந்த எலும்புல அந்த சபையை கர்த்தர் என்ன கண்டினியூவாக சபையை கொண்டு வரணும் இல்லையா?
சபை கண்டினியூவாக நடக்கணும். நம்மளுக்கு பிற்பாடு கூட சபை நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த சத்தியத்தை, இந்த சபையை கொண்டு வர்றது அவர் தான். அவர் தான் நடத்துகிறவரும் அவர் தான். சபையில் நிற்கிறதும் அவர் தான். வலது பார்த்து எங்கே வச்சுருக்காரு? இடது பார்த்து எங்கே வச்சுருக்காரு? கட்சிக்கிற சிங்கத்தை போல கட்சி. அவர் பிசாசு அவர் என்ன பண்ணார்? வெட்கப்படுத்திட்டார். சாத்தானை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார். ஏன்னு கேட்டால் அவர் தான் ஜெயிக்கிறவரும் அவர் தான், ஜெயம் கொள்கிறவரும் அவர் தான், ஜெயிக்கிறவரும் அவர் தான். அப்போ எல்லா விதத்துலேயும் அவர் தான் வர்றாரு. பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லும் இப்போ வெளிப்படுத்தல் 5வது 5:6 வசனத்தில் படிச்சிங்கள? இப்போ படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும், அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பர்கள் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த அனுப்பப்படுகிற 7 ஆவிகளே, இந்த 7 ஆவிகள் தீர்க்கதரிசிகள். கண்கள் என்பது எது குறிக்கிறது? தீர்க்கதரிசிகள். கொம்பு என்று எதை குறிக்கிறது? சபையை குறிப்பதாக இருக்குது. அப்போ இன்றைக்கு 7ஆம் சபையில் உள்ள தூதன் முன்னாடி வந்துட்டான். அவன் வந்து தான் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லுவான். யோவான் ஸ்நானக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவாகிய தேவன் அந்த கண்ணியோடு சேர்ந்து தன்னுடைய வித்தை வச்சுட்டார். அது சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனேயே எலும்போடும் ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே கிறிஸ்து பறந்துட்டார். 3 நிலைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கலசம் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்திருச்சு. உள்ளான ரூபத்தையும் வெளியான சாயலையும் எடுத்துக்கொண்டு அது வெளியரங்கமாக வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எலும்புகளும் தசைகளும் வந்துட்டார். அதாவது சொன்னால் சிலுவை மரண பிரசவத்தில் மரித்தோதும் முதற் பிறந்த இவருக்கு பேர் என்ன வைக்கிறது? பிரானோம் சொல்கிறார் இல்லையா? வசனம் 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் 18லேருந்து அந்த 23 வரைக்கும் படித்தீங்கன்னா அதில் 18வது வருஷத்தில் என்ன சொல்கிறாரு? நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாயான்னு தான் சொன்னார். இந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த நாமத்தை நீக்கிட்டு அவர் இயேசுன்னு அந்த இடத்துல எழுதிட்டு வேதத்துக்கு பவர் இல்லாத பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல அந்த இயேசுன்ற நாமத்தை நீக்கிட்டு இன்றைக்கு நம்ம வந்து இந்த உண்மையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்போ வேதத்துக்கு மறுபடியும் என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. இந்த ஹோலி பைபிளுக்கு மறுபடியும் என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. புத்துயிர்னு சொல்லுவாங்க. புத்துயிர். செத்து போன மனுஷன் உயிரோடு எழுந்துருச்சு அப்படி இருக்கும். செத்து போய் 4 நாளாச்சே நாருமேன்றான். லாசருவே வெளியில் ஒரு குரல் கொடுத்தாரு. கல்லை தூக்கி போட்டான் வெளியில் வந்து நிற்கிறான். அவன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். அப்போ உயிரோடு ஒரு மனுஷன் செத்தவனை வெளிப்பிட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்றைக்கி செத்து போன வேதத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டார்? உயிர் கொடுத்துட்டார். செத்து போன வேதத்துக்கு உயிர் வந்துருச்சு. அப்போ இந்த உயிர் வந்து இந்த வேதம் எப்பேற்பட்ட வேதமாக இருக்கும்? உயிர் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த வேதம் வந்து இன்றைக்கு ஊழியம் தூண்ட 7ஆம் தூதன் மூலியமாக பேசும்போது சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த செய்தி காதில் போக 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 சத்தியம் வந்து பரிபூர்ணமான முறையில் அவங்க சிந்தையில் போய் பதியும். பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடும். அப்போ பதிய சத்தியம் புரிய லைன் மாறிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் 1-2 இருங்க அடுத்து 3-4 அடுத்து 5-6 அடுத்து 7-8 அடுத்து 7-11 அடுத்து 7வது அடுத்து வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 12-17 அடுத்து 8-1 இதுக்குள்ளே 7 முத்திரையும் முடியுது. இதுக்குள்ளே 7 முத்திரையும் உள்ளே வந்துடுது.
7 முத்திரைகளும் இதுக்குள்ளே வந்துடுது. எலும்புகளுக்குள்ளும் தசைகளுக்குள்ளும் ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்திலிருந்து மரித்தோதும் முதற் பிறந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 6:7 படி எலும்பு தசை நீக்கப்பட்ட சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ தான் குமாரனாக வர்றாரு. பிதா குமாரன், இவர் குமாரனாக வர்றாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்காலை முடங்க செய்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தரித்து கொண்ட இவர் வரும்போது அந்த நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வரணும். அந்த நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வரணும். அதுதான் அந்த ஊரித்து 7ஆம் தூதன் எழுப்பியிருக்கார். எல்லா முத்திரைகளையும் உடைச்சி பிசாசை வெட்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார். பிசாசு என்ன பண்ணார்? வெட்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானத்தை. இந்த முத்திரைகளுக்குள்ள ரகசியத்தை யாரும் அறிய முடியாதபடி அறிந்தாலும் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை, யாருக்கும் தெரியலை. ஏன்னு கேட்டால் தெரியாது. ஏன் தெரியாது சொன்னால், எல்லாரும் எந்த நாமத்தை ஆராதிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. உலகத்தில் அனைத்து மக்களும் எதை ஆராதிக்கிறாங்க? இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிறாங்க. சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. இந்த சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு இந்த சத்தியத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தமே கிடையாது. ஆனால் பைபிள் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி சொன்னால், இவங்க அதாவது சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதித்து 2000 வருஷமாக அவங்கவுங்க ஓட்டத்தை ஓடி முடித்து அவங்க மரித்து போய் அவங்கவுங்களுக்கு கல்லறில் ஃபுல்லாக அடக்கம் பண்ணியாச்சு. உலகம் பூரா சபை, பெரிய ஸ்தாபன சபைகள், வேர்ல்டு ஃபுல்லாக இயேசுன்ற நாமத்துக்கு உலகம் பூரா சபைகள் இருக்குது. எப்படி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எப்படி இருக்கோ, மற்ற மார்க்கங்களுக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரி உலகம் பூரா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க சொல்லும்போது, மார்க்கத்தில் எத்தனை மார்க்கம் இருக்குது? 10 மார்க்கம். இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், புத்த மார்க்கம், ஜெயின மார்க்கம், அடுத்து பார்ப்பன மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், சத்திரிய மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம், ஆர்சி மார்க்கம். இந்த மாதிரி 10 மார்க்கங்கள் இருக்குது. இந்த 10 மார்க்கத்துக்கு தள்ளப்பட்ட ஆவிகளில் தலைவனாக உட்காந்துருக்குது. இந்த 10 மார்க்கத்துக்கும் தலைவர் யாருன்னு சொல்லும்போது இயேசு தான். அவர் தான் அங்கே தென் திசையில் சிங்காசனம் போட்டு அங்கே உட்காந்து தள்ளப்பட்ட ஆவிகள் அத்தனையும் யார் ஆராதிக்குது? அவரை தான். பூமியில் யார் ஆராதிக்குது? அவரை தான் ஆராதிக்குது. எல்லா மக்களுக்குள்ளே அவர் உட்காந்துட்டார். வந்துருப்பார். பார்த்திங்கன்னா இப்போ 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிச்சிங்கன்னா அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. கண்டுபிடிக்கவே முடியல யாராலையுமே. அதை என்ன கேட்டிங்க, யார்ட்டாச்சும் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? அதை பற்றி அவனுக்கு விளக்கம் தெரியாது. அதை பற்றி அவனுக்கு விளக்கம் தெரியவே தெரியாது. அன்றியும் சகோதரரே, கர்த்தராகிய கிறிஸ்து பெர்னாமின் வருகையையும் நாம் அவருக்கு சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஒரு ஆவினாலாவது வார்த்தைகளாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாய் சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறானாய் தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவது அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தான் காண்கிறவனாய் இருப்பான். நான் உங்களோடு இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னவென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறோம் நலியிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஏன்னு கேட்டால் தடை செய்கிறோம் போது, தடை செய்கிறோம் யாருன்னு சொல்லும்போது அந்த ஆராதனை ஸ்தலம். அப்போ சொல்லுங்க, எந்த நாமத்தை இந்த நாம தடை செய்கிறன்றது கிருபனோமுடைய நாம தடையாக இருக்குது, அவன் உள்ளே வராதபடி. அதனால் என்ன பண்ணான்னு சொல்லும்போது தந்திரமான முறையில் அவனுடைய கன்னி பூசைகள்லாம் கூப்பிட்றான், தீத்துறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த இயேசு நாமத்தை ஆராதனை கொண்டு வரணும், என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்கும்போது முடிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனுடைய வாயின் சுவாசத்தில் அழித்து நாசம் பண்ணும்.
அந்த அக்கிரமங்களுடைய வருகை எப்படி இருக்குதான்? அந்த அக்கிரமங்களுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போறவர்களே உண்டாகும் வஞ்சகத்தோடும் இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் வந்து இந்த முழு உலகத்தை என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி சும்மா கொண்டு போய் முன்னாடி சொல்லிட்டார். அப்போ என்ன சொல்லும்போது, அப்போ எந்த நாமத்தை உண்மையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை இடையில் சொல்லுறதுனால முழு வேதமும் பவர் எடுத்துட்டான் பிசாசு. மொத்த வேதத்துடைய பவரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி ஊரினுடைய 7ஆம் தூதர் வந்து ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்து விட்டு சென்ற நாமத்தை கொண்டு வரும்போது அதை நம்ம சேர்த்து ஆராதிக்கும் போது இந்த வேதத்துக்கு என்ன வந்துருச்சுப்பா? ஃபுல் பவர் வந்துருச்சு. இப்போ வெக்கப்பட்டு போகிறது யார்? பிசாசு. இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிறாங்க இல்லையா? அது ஆராதனைக்கு நாமம் கிடையாது அப்படின்னு திட்டம் தெரியுமா? அந்த செய்தி பரவ எல்லா தெய்வத்தை ஒத்து பார்க்க ஜனங்களை அவங்களுடைய இருதயங்களை திருப்பி கொண்டு வருவது கர்த்தருடைய செயல். சத்தியத்தை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறையாக வருது? 2000 வருஷம்னா எத்தனை தலைமுறை ஆச்சு? இப்போ இந்த இத்தனை தலைமுறையில் வந்தவங்களை இந்த சத்தியத்திற்கு கொண்டு வருவது என்பது கர்த்தருடைய கிருபை தான். அவங்க தான் வரணும். ஏன்னா ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்த்தார். அந்த காலத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. இந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன வருது? சத்தியம் வெளிப்படுது. இந்த சத்தியத்துக்காண்டி தான் ஓடி வரணும். இந்த காலத்தில் என்ன இல்லை? அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை. அதுக்கு ஒரு வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா யோவான் 1:13 வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு. இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவபுத்திரர்கள். மாம்சத்தினால ரத்தத்தினால பிறக்கலை, தேவனால் பிறந்தவர்கள். ஏன்னா தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த நாமத்தில் பிறக்கிறவர்கள் பாவ மன்னிப்பு கன்று. ஏன்னா எல்லோரும் பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் ஒளியான சேற்றில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? இப்போ இவங்களை கூட்டி சத்தியம் சொல்லி இந்த நாமத்தில் ஞானாசனம் கொடுக்கும்போது அவங்க யாரால் பிறந்திருக்காங்க? தேவனால் பிறந்தவர்கள். இப்போ தேவனால் பிறந்தவர்கள் இவங்க யார்? தேவபுத்திரர்கள். இவங்க தான் நடமாடும் தேவபுத்திரர்கள். இவங்க தான் நடமாடும் தேவ. அப்போ இந்த சபை தான் கர்த்தருடைய சபை. இந்த சபையில் தான் தேவன் என்ன பண்ணுறார்? நடமாடுறார். நம்ம சபையில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நடமாடக்கூடிய நம்ம சபையில் தான் அவர் நடமாடுவார். ஏன் நடமாடுவதுன்னா நம்மளோட ஐக்கியப்படுவார், நம்மளுக்கு உயிரோட்டங்களை தெம்ப தருவார். ஏன்னா சத்தியத்தை இன்னும் ஜனங்களுக்கு போதிக்கத்தக்கதாக நம்மளுக்கு பெரிய வல்லமை கொடுப்பார். இந்த சத்தியத்தை கேட்குற மக்களுடைய இருதயங்களை திருப்புவார். இருதயங்களை திருப்புறது அவர் தான் இருதயங்களை திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா அது சத்தியம் புரியாதபடி பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி எல்லாரையும் குத்திட்டான் பிசாசு. எல்லாரும் என்ன பண்ணால் கண்ணை குத்தி குருளாக்கிட்டான். ஆவிக்குரிய கண்ணை குத்தி குருளாக்கிட்டான். ஆவிக்குரிய சிந்தையை வந்து பாழாக்கிட்டான். ஆவிக்குரிய சிந்தை போச்சு, ஆவிக்குரிய கண்கள் கூடாகி போச்சு. இந்த மறுபடியும் இந்த ஆவிக்குரிய கண்கள் குத்தப்பட்ட ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடிய ஒரு மகத்தான கிருபை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. மறுபடியும் ஆவிக்குரிய சிந்தை அவர்களை கொண்டு வந்து இந்த சத்தியத்தின் மூலியமாகத்தான் அவர்கள் திருப்பப்படணும். இல்லாட்டினா அவங்களுக்கு இல்லை, அது ஐயோன்னு போயிடுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம மூலியமாக இந்த மக்களுக்கு கொண்டு வர இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 28 18-19 சொல்கிறாரு, 20 வரைக்கும் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல பெரிய சீசருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னார். ஆனால் இங்கே சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? சீசர்கள் அப்படி கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை அங்கே குறிக்கிறாங்க பாரு. பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். ஆனால் சீசர்கள் எப்படி கொடுங்க? அப்போஸ்தலர் 2:10 படி பாவ மன்னிப்பு கண்டு கிருபனும் அப்படியே நாமத்தில். அதில் கூட பாருங்கள், அந்த நாமத்தில் இயேசுன்ற நாமம் தான் எழுதியிருக்கங்க. இயேசுன்ற நாமம் தான் எழுதியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இப்போ அந்த இயேசுன்ற நாமத்துக்கு பவர் க்ளோஸ். இனி மோடி மாதம் அற்புதம் ஒன்றுமே நடக்காது. தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் இறங்கி இந்த நாமத்துக்கு அற்புதம் அடையாளம் பண்ணதுக்கு இல்லையா? இனி நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொன்னால், ஊரின் 7ஆம் தூதன் வந்துட்டான். அவன் இந்த சத்தியத்தை திறந்துட்டான். எல்லா மக்களுக்கும் சத்தியம் வெளியரங்கமாக போயிட்டுருக்கு. அப்போ பிசாசுக்கு என்ன பண்ண முடியாது? நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த பிசாசுக்கு பவரே கிடையாது. முடிஞ்சா எடுத்து பார்க்கட்டுமே. 2-3 பேர் என்கிட்ட அப்படி இப்படின்னாங்க, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுப்பா, எந்த நாமத்தை ஆராதிக்கிறா போய் ஜெபம் பண்ணி, இந்த மாதிரி உன்னை பற்றி கேவலமாக ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஆராதனை ஸ்தலம் சொல்கிறானே, நீ என்ன பண்ணிட்டு நீ போய் அவனை கேளுன்னு போய் ஜெபம் பண்ண, எங்கிட்ட வரட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வந்துட்டு. ஏன்னா அவங்களுக்கும் சத்தியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்? அவங்க தர நாங்கள் தரேன், அவங்க தர நாங்கள் தரேன், இப்படி தான் இருக்கிறாங்க.
அவங்க ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். அவங்க ஒரு மடங்கு ஆராதிச்சா அவங்க என்ன ஒரு மடங்கு கத்துறாங்க, 2 மடங்கு கத்துறான் பாருங்க, எவனும் கத்துறான். இது ஆராதனை கிடையாது. உண்மையிலேயே இப்போ தான் ஆராதனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுதான் தெளிவாக சொல்கிறார். ஏன் ஞானஸ்நானம் கொடுத்தால் அப்போஸ்தலர் 30 இதில் பிதாகுமாரன் இடமிருந்து வளம் என்னும்போது அந்த சிலுவை மன பிரசவ 7 காய்களும் மரித்தோதும் பிறந்தவர் தான் இக்காலத்துக்குரிய அது மரித்தோதும் முதல் பிறந்துட்டார் இல்லையா. அவருக்குள்ளே என்ன இருக்குது? 7 காய முத்திரை இருக்குது, அந்த நாமம் இருக்குது. 7 காய முத்திரைக்கு நாமம் எங்கே குளோஸ் ஆகுது பாருங்கள், மனுஷனுக்குள்ளே குளோஸ் ஆகுது. சொல்லி தொட்ட உடனே மரித்து யாருக்குள்ளே போயிறாரு? வில்லியம் பிரகாம் கலசத்துக்குள்ளே போயிட்டார். மறுபடியும் இவர் என்ன சொன்ன, இவர் மரித்த உடனே இவருக்குள்ளேருந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டு எங்கே ஒன்றா வச்சுட்டாரு? மூன்றாவது நிலையில் நிற்கிறார் இல்லையா, அவர் தாங்க நிற்கிறாரு. முதல் நிலை எலும்பும் தசை, 2வது அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர், 3வது ஒரு ஆள் இருக்கார் பாருங்க இல்லையா. இது 2ஐயும் கடந்து வர்றார் இல்லையா, இவருக்குள்ளே மரித்து உயிர் வந்துட்டு அவர் தான் நினைக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ண, அவர் தான் இப்போ ஊழியத்தை தொடங்குறாரு. இப்போ அவர் தான் இப்போ போய் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ 7ஆம் தூதன் எழுப்பிட்டு இருக்கார். இப்போ எழுப்பி இந்த ஊழியத்தை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறது அவர் தான் கொடுக்குறாரு. இந்த லாக்கை உடைத்து, இந்த லாக்கை தேவனுடைய வார்த்தை எலும்புக்கூட்டை உடைத்த எலும்புக்குள்ளே அவர் வெளியில் வந்துட்டார். இப்படி வந்தவர் தான் குமாரன். வில்லியம் பிரகாம் அந்த காயத்துக்குள்ளேருந்து வந்துட்டவர். இவர் யாராக இருக்கார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 10வது 12வது வருஷத்தில் வரும். 18 19 தான் படிங்க. 13 மத்தியிலே நிலையங்கி தரித்து கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை கண்டேன். அப்போ என்ன சொல்லும்போது அவர் அங்கே என்ன பண்ணுறாரு சொல்லும்போது அங்கே நிற்கிறாரு. இவர் தான் என்ன பண்ணுறாரு? எபேசிலேருந்து லவோதிக்கா வரைக்கும் செய்தியை கொடுக்குறாரு. செய்தியை கொடுக்குறதே அவர் தான். அங்கே நின்று செய்தி கொடுக்குறாரு. செய்தியை கொடுத்த மனுஷகுமார் ஒப்பான, இந்த மனுஷகுமாருக்கு ஒப்பான சாயலும் ரூபமும் அதை வெளியே பிறகு அந்த மனுஷ சாயல் அதே தான், அந்த சாயல் தான். ஆனால் ஆராதனை சாயல் அது கிடையாது. நாம தான் ஆராதனை, பிராண்டும் நாமம் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஏன்னா ஒரு மனிதன் தேவை. கர்த்தரே என்ன பண்ணுறாரு? ஒரு மனிதன் மூலியமாக தான் செயல்படுறார். மனிதன் தேவை. இப்போ எல்லாம் தூதன் மூலியமாக செயல்படுறார். அது தான் அவர் ஆராதனர் கிடையாது. அந்த மனுஷகுமார் அவருடைய நாமம் தான் ஆராதிக்கிறோம். இப்பொழுது வெளியான சாயலையும் உள்ளான ரூபம் கொண்ட அந்த மனுஷகுமாரன் அந்த சாயலையும் இந்த ரூபத்தை எடுத்துகிறார். இதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம். பரலோக கன்னிக்குள்ளேருந்து வெளியே வந்தார்ல சாயல் ரூபமும் அவர். இது மனுஷ கன்னி, அது பரலோக கன்னி. 2 கன்னி இருக்குது. ஒன்று வில்லியம் பிரகாம் அந்த மனுஷ கன்னி, அந்த பரிசுத்த ஆவியில் உருவாக்கப்பட்டது பரலோக கன்னி. எல்லாம் ஒரே உருவம் தான், உருவம் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கு நீட்டு போக்கு சப்ப மூக்கு போட்டு இப்படி இது போட்டு இப்போ உருவத்தை பார்க்கணும், ஏசண்ட உருவம் அது கிடையாது. கேட்டீங்க என்ன சொன்னால், இவர் ஒருக்கு 4 மணி நேரம் பேசினாராம் அந்த உருவத்தில் இருந்து. யார் பேசினான்னு பார்த்தீங்களா? 4 வருஷம் பேசியிருக்காரு. உன்னை உலகத்தில் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன், நீ நாமத்தை மையப்படுதுன்னு சொன்னாராம். 4 மணி நேரம் பேசி. இன்னொரு ஆளுக்கும் அதே உருவத்தில் தரிசனமாயிருக்காரு. இன்றைக்கி ஏன் சொன்னால் ஒருவர் போயிட்டார், ஒருவர் தான் இன்றைக்கி பயங்கரமாக பிரகாசிக்கிறார். ஆனால் உண்மையான இந்த நாமம் எழும்போது வெட்கப்பட்டு போயிடுவாங்க, அவமானப்பட்டு போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. அவங்க நம்ம போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நாமம் எல்லாரையும் சாப்பிடிச்சிடும். சாயல் ரூபத்தில் வந்துட்டார். இப்படி உள்ள என்ன சொன்னால் வெளியான சாயல் ப்ளஸ் உள்ளான ரூபம். ஆமேன். இந்த காரியம் வட அமெரிக்காவில் டுக்ஸான்ற காட்டு பகுதியில் அந்த கூர்நூல் வழி கோபுரத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஒரு படம் போட்டிருக்காங்க. ஒரு 7 தூதர்கள் வராங்க, உள்ளே போயிட்டார். உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே எல்லா காரியத்தையும் நடத்தி முடிச்சுட்டு கீழே வந்துட்டார். மறுபடியும் அவர் போயிட்டார். அதுலேருந்து 111 நாள் கழித்து அவர் அகால மரத்தில் ஒப்பு கொடுத்து இறந்து அவர் சாவுற நேரத்தில் ஒய்ஃப் கூட இருக்கிறாங்க. அவர் பையன் இருட்டில் நைட்டில் அடிபட்டதுனால கரண்ட் வேறு கட்டாகி போச்சு. உடனே காரை திருப்பி அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது கேட்குறாரு, இப்போ அம்மா என்னப்பா அம்மா செத்து போய்டு, என் கையை எப்படியாவது கையில் அங்கே போய் மாட்டி ஸ்டேரிங்கில் மாட்டி அப்படியே ஸ்டேரிங் இவருக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கிட்டு கையை வச்சு அப்படியே ஒரு ஜெர்மன் அடுத்த செகண்டில் தூளாகிடுச்சு அந்த அம்மா.
கிடுகிடுன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே உயிரோடு அவங்க உட்காந்து அழுகுறாங்க அவரை பார்த்து. அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து போச்சு. என்ன அப்படி சொன்னால் ஏன் இந்த காரியமெல்லாம் நடந்தது? ஏன்னா இந்த மனுஷனுடைய சாயல் வேணும். அவர் ஏசன் ராமத்தான் ஆராதிச்சார், அவருக்கு தெரியாது. வில்லியம் மரியம் ரங்காமுக்கு ஏசன் ராமத்தான் ஆராதிச்சார், அவருக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவரோடு இருந்து அவருக்கு தெரியாமையே அவரை கொண்டு வர்றாரு பாருங்க. பேசுகிறது ஃபுல்லாக அவர் ஏசு அங்கே கூப்பிட்டார், இங்கே கூப்பிட்டார், அங்கே போனால் இங்கே போனால் சொல்கிறாரு. ஆனால் கூப்பிட்டது யார், செஞ்சதுன்னா அவர் கடைசி வரையும் காட்டவே இல்லை. எனக்கு தான் தன்னை யாரும் வெளிப்படுத்தினார், அவருடைய நாமம் எதுன்ற வெளிப்படுது. ஏன்னா இந்த தூதன் வந்து அந்த ஆராதனைக்கிற நாமத்தை கொண்டு வரும்போது ஏசுனா சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அது மட்டும் கிடையாது, தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு எல்லாருக்குமே அவர் தான் ஹெட்டாக இருக்குது, உட்காந்துருக்கார். தென் திசையில் பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் உட்காந்து எல்லா ஆவிகளும் இவரை தான் ஆராதிக்குது, பூமியிலேயே இவரை தான் ஆராதிக்குது. அப்போ இந்த 2 ஆராதனையும் இப்போ காலியாயிரும். 2 ஆராதனையும் இப்போ காலியாயிரும். ஏன்? தள்ளப்பட்ட ஆவிகள் முழுவதும் சேர்ந்து நம்மளை எதிர்த்தாலும் எதுக்க முடியாது. இந்த ஆவி வந்து நம்மளை எதிர்த்தாலும் எதுக்க முடியாது. ஏன்னா வெட்கப்பட்டு போச்சு. ஏன்னா உள்ள நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், உனக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டார். உலகத்தில் இருப்பானை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற பெரியவர். நீ நடந்து போகும்போதே உனக்குள்ளேருந்து அனல் பறக்கும். அது தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு அதுக்கு என்ன இல்லை, அருகதையே இல்லை. ஏன்? உனக்குள்ளே இருக்கிற பெரியவர் இருக்கார. நீ போகும்போது என்ன பண்ணுவ, உனக்குள்ளேருந்து அப்படியே இந்த 7 விதமான காயங்களுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு விதமான ஒளி போகும். டச்சு போனோன்னா வெக்கப்பட்டு போயிடும், விசுவாசம் ஓடிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணிட்டார், எல்லாமே சக்ஸஸ் ஆகிப்போச்சு. இப்படி உள்ளவர் அந்த வெளியான சாயலையும் உள்ளான ரூபத்தையும் தரித்து கொண்டவர் தான் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். உடைச்ச மாத்திரத்திலே இந்த பிரச்சனை ஒவ்வொரு 4 குதிரையில் வெளியில் வர்றார். திறக்கப்பட்ட முத்திரைக்குள் வந்து வெளியே வருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னு சொன்னால் 3வது நிலையில் நிற்கிற அவர் தான். சிலுவையில் அடிக்கப்பட்டவர், பிதா குமாரன் பிதாவுடைய பிதாவுடைய வித்தில் வந்தவர் தான். ஏன்னா அவர் எலும்போடும் தசையோடு இருக்கிறதுனால சிலுவையில் அடிக்கப்பட்டவன எலும்பு தசை நீக்கப்பட்டு அந்த காயத்தோடு வெளியில் வந்து மறுபடியும் மறித்து எதுக்குள்ளே பிரண்ணக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இந்த நிலையில் இருக்கிறவர் தான் அங்கே சிங்காசனத்தில் உட்காந்து புஸ்தகத்தை வாங்கி எல்லாத்தையும் பண்ணி ஒரு கொடுக்க வச்சு எல்லாத்தையும் முத்திரைகள்லாம் உடைக்க வச்சு 7 முத்திரைக்குள்ள ரகசியத்தையும் வெளியிலையும் கொண்டு வரக்கூடிய அனைத்து காரியங்களையும் பண்ணிட்டார். மறுபடியான இந்த பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த உள்ளான அந்த வெளியான சாயலையும் ரூபத்தையும் தரித்து கொண்டவர். அடுத்து என்ன சொன்னால், சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்குள்ளிருந்து மரித்தோந்து முதல் பிறந்தவர். இவர்தான் பிதாவாகிய தேவனின் தன் சொந்த குமாரனுக்கு ஒப்பாக வர்றாரு. அப்போ பிசாசுக்கு என்ன இல்லை, இந்த பூமியில் வேலை இல்லாமல் போச்சு. பிசாசுடைய கிரியில் அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்ன்ற பிரகாரம் சாத்தானுடைய அனைத்து கிரியைகளையும் அழித்து நிர்மூலமாக்கி நாசம் பண்ணிட்டார். வெட்கப்பட்டு போயிட்டான் பிசாசு என்ன பண்ணிட்டான், வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டான். இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, செல்லில் வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இதனுடைய நிலைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது விலைக்கு சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். எது புரியலோ என்கிட்ட கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியதான். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம்.